உடம்பில் பல ஹார்மோன்களுடைய சேஞ்சஸ்ஸு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி ஆகிடணும், இப்படி ஆகிடணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஓவரான தன்னம்பிக்கை, பண்ணணும், பண்ணி முடிக்கணுன்ற ஒரு வெறியாட்டமே மனசுக்கு தோணும். ஆனால் பல இடங்களில் தடுக்கல்கள், பிரச்சனைகள், இன்சல்ட்ஸுகள், அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படும். யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, அச்சோ அப்படி நினச்சுமே ஆயிடுச்சு அப்படின்ற மன வருத்தங்களெல்லாம் ஏற்படும். இப்படி எல்லா விதமான மனப்போராட்டங்களும் உடம்பு போராட்டங்களும் நிறைஞ்சது தான் இந்த வளர் இளம் பருவம் அப்படிங்கிற அந்த 13 வயதிலிருந்து 19 வரை இருக்கிற வயசு. அப்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும் போல இருக்கோ இருக்கட்டும், அதெல்லாம் எதையுமே தடுக்க வேண்டாம், எதையுமே தப்பு சொல்ல வேண்டாம், எதையுமே தடுத்து நிறுத்த வேண்டாம், எதையுமே உழுந்து வாரிக்கிட்டோம் அப்படின்னு விட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீ எப்படி வேணால் இருக்கன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை, உனக்கோசரம் நான் இருக்கேன், என்னோடய அன்பு உங்ககிட்டேருந்து ஒருபோதும் மாறாது. இதாக அவளுக்கு நம்ம கொஞ்சம் புரிய வச்சுட்டோம்னா நம்மக்கிட்ட நின்று கூட அவள் பேச மாட்டாள். ஏன்னா அவளுக்கு நம்மளாம் அப்போ சட்டையே இல்லை. சட்டை இல்லைன்னா என்ன, அவளுடைய வேகம், அந்த வேகம் எல்லாரையும் விட எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு வேகம் வருது இல்லையா, அதனால் அவள் அப்படி இருக்கா. ஆனால் குழந்தைகளை பொறுத்து வரைக்கும் அவள் இந்த ஸ்டேஜை கடக்கிறதுக்கு நாம் காட்ட வேண்டிய ஒன்றே ஒன்று அன்பு மட்டும்தான். செல்லம், உனக்கு என்ன பண்ணணும் போலக்கோ பண்ணு, நீ என் பிரச்சனையில் மாட்டிக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. அப்படியே அவனை அவமானப்பட்டுன்னா கூட அதுக்கோசம் நாங்கள் யாரும் உன்னை அவமானப்படுத்த போதில்லை. அம்மாக்கு அப்பாவுக்கும் நீ தாண்டா செல்லம். இந்த ஒரு வார்த்தையும் இந்த ஒரு பாசத்தையும் நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஸ்டேஜை தாண்டி நல்ல வெற்றி கொடியே நாட்டுவானுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. நமக்கு வேண்டியது கொஞ்சம் பொறுமை தான்.